எப்பா டே நக்கல்ஸே, உனக்கு வக்கரம் மட்டும் தான் இருக்குன்னு நினச்சேன். இவ்வளோ பண்ணுமாடா, இவ்வளோ பொறாமையா? ஒரு பொண்ணு நம்மளை ஜெயிச்சிடக்கூடாது, அது ஒரு சின்ன பொண்ணு கூட நம்ம தோற்றுடவே கூடாது அப்படின்னு என்ன ஒரு எண்ணம். ஆனால் நல்லவன், நான் ரொம்ப நல்லவன், நான் ஒரு என்டர்டெய்னர், நான் ஒரு காமெடியன்னு சொல்லிட்டு அசிங்கமாக வெளியில் போய் பேசிக்கிட்டு உள்ளுக்குள்ளே இவ்வளோ கேவலமான புத்தி இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கான தலைவர் போட்டி இப்போ தாங்க நடந்துக்கிட்டு இருக்கு. சூப்பரான டாஸ்க்கு. இந்த மாதிரியான டாஸ்க்கை தான் ஏன் நீங்கள் கொடுக்கணும். அதை விட்டுட்டு கம்பியில் ஏறி நிற்கிறது, அடுத்து வந்து கம்பியை பிடுங்கிறது, இவனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உயிரே சேர்ந்து விளையாடுறது, இந்த மாதிரியான டாஸ்க் வந்து கொடுக்கறதுக்கு பதிலாக இப்படிப்பட்ட டாஸ்க்கை நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா இட் வில் பி பெட்டர். மக்களுக்கு பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஆக்டிவிட்டி ஏரியாவில் தான், ஆக்டிவிட்டி ரூமில் நடக்குது. 2 சைடு 2 போஸ்ட் வச்சுருக்காங்க. அதில் வந்து மொத்தம் 5 குச்சிங்க, அதாவது சிகரெட் மாதிரி இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். கீழே ஒரு கலர், டாப்பில் வந்து பிளாக் கலர். சிகரெட் வேணாம், பென்சில் மாதிரி இருக்குது. அதை வந்து என்ன பண்ணணும்னா, இந்த சைடில் இருந்து ஒரு போஸ்ட், ஒரு போல் ஒன்று கையில் வச்சுருக்காங்க, ஒரு கட்டை. அதில் 2 கைப்பிடி இருக்குது. ஒரு பிளாக் எடுத்து வச்சுட்டு இங்கே இருந்து அந்த சைடுக்கு போகணும். அது கீழே விழக்கூடாது. லைன் போட்டிருக்காங்க, அந்த லைனை தாண்டணும். தாண்டதுக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா அகைன் திரும்ப வந்து அந்த இது வந்து கொண்டு போகணும். இந்த மாதிரி 5 ஸ்டிக்கை வந்து கலெக்ட் பண்ணி வச்சு அந்த ரவுண்டை யார் முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இதில் 5 பேர் விளையாடுறாங்க. முதல்ல 2 பேர், அப்புறமா ஒருத்தர், கடைசியாக 2 பேர். முதல் ரவுண்டுக்கு போகிறாங்க இல்லையா, அதில் யார் குறைவான நேரத்தில் முடிக்கிறாங்களோ அவங்களுடைய டைமிங்கை யார் பீட் பண்ணுறாங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய ஆட்கள் யார் குறைவான நேரத்தை வந்து பீட் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த வாரத்துக்கான தலைவர். ஸோ இது செம்ம டாஸ்க்கு, இண்டிவிஜுவல் டாஸ்க்கு. ஒரு மாதிரி வந்து கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், மைண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப 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 முக்கியம். இது வந்து அரோரா தான் படிக்கிறாங்க. யார் முதல்ல போகலாம் அப்படின்ற டிஸ்கஷன் வரும்போது சுபி மற்றும் விக்ரம் இவங்க 2 பேர் தான் போகிறாங்க. அடுத்ததாக கமருதீன் போகிறாரு. கடைசியாக பிரசன் மற்றும் எஃப்ஜே போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் சுபி ஜெயிக்கிறாங்களா இல்லை கமருதீன் ஜெயிக்கிறாரான்னு தெரில. 2 பேரில் யாரோ தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் டாஸ்கில் சுபிக்ஷா தான் வந்து 21 நிமிஷத்தில் வந்து முடிச்சிருக்கிறாங்க. அப்போது நீங்கள் பார்க்கணும், அந்த டாஸ்க் நடக்கும்போது இந்த வக்ர பிடிச்சவன் நிறைய பேர் வந்து விக்ரமுக்கு வந்து விக்ரம் மேலே உங்களுக்கு காண்டு, அதனால் நீங்கள் வந்து சும்மா விக்ரமை குறை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறக்கூடிய ஒரு அண்ணன், ரொம்ப ரொம்ப தங்கமான அண்ணன். அந்த அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, சுபிக்ஷா ஒரு ஸ்டிக்கை எடுத்துகிட்டு போயிட்டு 2வது ஸ்டிக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு 3வது ஸ்டிக்கை எடுக்கும் பொழுது அப்போ வரைக்கும் ஒரு ஸ்டிக்கோட தான் போராடிக்கிட்டு இருக்கான். அவர் உடம்பையே ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணுறாராம். அந்த தொப்பை மேலே வந்து அதை வச்சுக்கிட்டு அது மேலே பேலன்ஸ் பண்ணிவிட்டு அவரும் எவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணுறாரு. ஒரு ஸ்டிக்கை கூட அவரால் கொண்டு போக முடியலை. விக்கல்ஸ் எப்படி தெரியுமா கேட்குறாரு, எதனா ஃபிசிக்கல் டாஸ்க்கு, ஸ்ட்ரென்த்தை காட்டுற டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்கூடாதா ஐயா, எனக்கு இந்த மாதிரியாக தானே நீங்கள் கொடுக்கணும்னு கதறா. அப்படி அந்த பொண்ணு எடுத்துகிட்டு போகும்போது இவன் எப்படி கருகிறான் தெரியுமா? கேட்டால் காமெடியான். இந்த காமெடியன்ஸ்க்கு தாங்க மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. தன்னுடைய வன்மத்தை கூட காமெடின்னு சொல்லி வன்மத்தை காட்டிடுவானுங்க. மிகப்பெரிய ப்ளஸ் அவங்களுக்கு. அவங்க வந்து கருகிறான், விழுந்துடணும் கீழே விழுந்துடணும்னு சொல்லிட்டு சுபிக்ஷா விழுந்துடணும்னு அவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு நல்லதாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணி, சுபிக்ஷாவுக்கும் ரொம்ப நேரம் ஆச்சு அதை வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. கரெக்டாக கொண்டு போய்கிட்டு இருக்கு. இவன் ஒரு ஸ்டிக்கை கொண்டு போகலை, அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கான். எத்தனை போகுது, 2 போயிடுச்சா, அடுத்து 3 போயிடுச்சா. இந்த ராஜ்கிரணா ஒருத்தர் ஸ்ரூ அப்படின்னு ஒரு மியூசிக் வரும் பாருங்க, அந்த மாதிரி அந்த முட்டைக்கணை வச்சுக்கிட்டு அவன் பார்க்குறான், அவன் கண்ணிலே எரிச்சிருவான் போல இருக்கு. அந்த மாதிரியான ஒரு லுக்கு. விழுந்துடணும்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு ஸ்டிக் விழுந்துருச்சு. அதை எடுத்து அரோரா வந்து அந்த டேபிளில் வைக்கிறாங்க. உடனே ஜட்ஜஸ், நீங்கள் எதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற. அப்படி அவங்க சொல்கிறாங்க, எங்கள் டேபிளில் தான் வச்சோம், இது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நேரமாக கருகிறான்னு தெரியுமா? எப்பா சாமி, இப்படி ஒரு மனுஷனை நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே இல்லை. கடைசியில் அந்த டாஸ்கில் வந்து சுபிக்ஷா ஜெயிச்சிட்டாங்க. ஓகேவா? ஜெயிச்சிட்ட பிறகு வெளியில் போன உடனே ராஜமாதா இருக்காங்களே, என்னதான் இருந்தாலும் நீ அண்ணனுக்கு விட்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்றாங்க. இது சும்மா ஃபன் இல்லை, விக்ரம் ஜெயிக்கணுன்றது கனியோடைய விருப்பம். புரியுதுங்களா உங்களுக்கு?
என்னதான் இருந்தாலும் நீ அண்ணனுக்கு விட்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குது. அந்த பொண்ணு இல்லை எனக்கு புரியலை அப்படின்ட்டு. சுபிக்ஷா வந்து நடுவில் சொன்னாங்க, விக்ரமண்ணா இந்த மாதிரி வைங்க, ஒட்டி வைங்க அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு வந்துச்சு பாருங்க கோவம், நீ வேலையை பாரு, நீ பாரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோவமாக சொல்கிறான். நீ விளையாடு, நீ உன் கேம் பாரு, நான் பார்த்துக்கிறேன். இவ்வளோதான்டா நீங்களாம். இப்போ பார்வதிக்கு வந்து சர்வைவர்னு ஒரு ஷோவில் போயிட்டு பாதிலே வெளில வந்துட்டாங்க. ஏன்னா அங்கே டாஸ்க் விளையாடணும். பார்வதிக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நான் அப்பயே வந்து சொல்லியிருப்பேன், பார்வதிக்கு வந்து சர்வைவர் செட் ஆகாது, அவங்களுக்கு வந்து பிக் பாஸ் மாதிரியான ஷோ வாய் வச்சு எங்கே பிழைக்க முடியுமோ அந்த ஷோ தான் அவங்களுக்கு செட் ஆகும்னு நான் சொல்லியிருப்பேன். அதுதான் பார்வதிக்கு பிக் பாஸ் தான் செட் ஆகும். அதே மாதிரி தான் விக்ரமுக்கு இந்த மைண்ட் கேம்லாம் வராது, பொறுமையாக விளையாடுறதுலாம் வராது, உடம்பு ஒத்துழைக்கலை, வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, அங்கங்கே இதுக்கு அப்படி இருந்தும் அவ்வளவு நேரம் அவன் ட்ரை பண்ணுறான் பாருங்க. அவன் ஜெயிக்கணுன்றதுக்காக இல்லை, சுபிக்ஷா ஜெயிச்சிடக்கூடாது. வெளியில் வந்து என்ன தெரியுமா சொல்கிறேன், எல்லாரும் கேட்குறாங்க, ஐயா எனக்கு வந்து சின்ன பிள்ளைகிட்ட வந்து தோத்துட்டோமேன்னு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்றான். இதில் என்ன அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? அவருக்கு தோணுதான், சின்ன பொண்ணு வேற. ஏற்கனவே இதே சுபிக்ஷா கிட்ட வந்து ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த பொண்ணு சுபிக்ஷா பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுல ஆர்வமாக இருக்காங்க. என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, உங்ககிட்ட இல்லாத பெரிய ப்ளஸ் எனக்கு இருக்குது, நான் ஒரு பேசிக்காகவே ஒரு பெரிய ஆம்பளை, ஜெயிக்க வேண்டியதானே. கண்ணா யானை கூட உருவத்தில் பெருசு தான், ஆனால் அந்த யானையோட காதில் ஒரு சின்ன கட்டெரும்பு போச்சுன்னா யானையோட கதையே முடிஞ்சு போச்சு. அதனால் நான் பெரிய ஆம்பளை சிறிய ஆம்பளைன்றதுலாம் அங்கே மேட்ரே கிடையாது. சபரிக்கிட்ட சொல்கிறான், நான் வந்து பார்த்துட்டேன், அவள் என்னோட லீடிங்கில் இருக்கான்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் பார்த்துட்டேன். அதனால் விக்கல்ஸா, அதாவது ஒரு காமெடினா ஒரு என்டர்டெயினாக அவர் வந்து என்ன பண்ணுமோ அதை பண்ணாராமா. எப்படி சமாளிக்கிறான் தெரியுமா? ஏன்னா உன் தங்கச்சி தானடா ஜெயிச்சுது, மனசார அந்த பொண்ணை வாழ்த்த கூட இல்லைங்க. வெளியில் வந்து பாட்டு பாடுறான், ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த பாட்டு ஏதோ ஒரு பாட்டு, அந்த பாட்டு பாடுறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட. ஸோ வாராப்படான்ட்டு சாரி, அந்த பாட்டு பாடுறாரு அவர். இது வந்து எப்படி ஆடியன்ஸ் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரில. ஸோ இரண்டாவதாக கமருதீன் போய் விளையாடுறாரு, வேகமாக விளையாடுறாரு. எனக்கு தெரிஞ்சு கமருதீன் தான் சீக்கிரமாக முடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுபிக்ஷா 21 நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்க, கமருதீன் வந்து டக்குன்னு 3 ஸ்டிக்கை கொண்டு போயிட்டாரு. 4வது ஸ்டிக்கு இப்போ வந்து அவர் கொண்டு போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் தான் அவருக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த டைமை பீட் பண்ணி எஃப்ஜேவும் பிரஜனும் விளையாடுறாங்க. யார் அதில் சீக்கிரமாக முடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரில. எனக்கு தெரிஞ்சு மேபி கமருதீன் வந்து ஜெயிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன், பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் சீரியஸ்லி விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணுற கும்பல் நல்லா பாருங்கள், அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஒரு சின்ன பொண்ணு அவர் ஜெயிச்சது கூட அவரால் பொறுத்துக்க முடியல, அதை வந்து அவரால் ஏற்றுக்க முடியல, அசிங்கமாக ஃபீல் பண்ணுறாரு. இது வந்து ஒரு மேல் ஈகோ தான், ஆண் ஆதிக்கம், அந்த மனநிலை வந்து அவருக்கு இருக்கு. பொண்ணுக்கிட்ட தோத்துட்டோம், அதுவும் சின்ன பொண்ணுக்கிட்ட தோத்துட்டோம், ஓப்பனாக சொல்கிறாருங்க. ஒரு சின்ன புள்ள அதுக்கிட்ட வந்து நம்ம தோக்குறோமே அப்படின்னு அவனுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்றாப்புல. வெரி ராங். நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி விக்கல்ஸ் அவ்வளோ நல்லவர், உத்தமர், பண்பானவர், பாசமானவர்லாம் கிடையாது. அவர் எல்லாரையும் யூஸ் பண்ணுறாரு. ஒரு பக்கம் மாமா வேலை பார்க்குறாரு. எல்லாமே அவர் வந்து பண்ணுறது எல்லாமே பேடான விஷயங்கள் தான். நீங்கள் வந்து நான் இவங்களுடைய பிஆர் அவங்களுடைய பிஆர் அதனால் விக்ரமை நீங்கள் திட்டுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் யாருக்கும் பிஆர் கிடையாது, விக்ரமுக்கு தான் நான் பிஆரே. போதுமா? ஸோ நான் நினச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் கொண்டு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.